ரங்கன் அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ருக்மணி அவனை கூப்பிட்டு, நீ இப்ப என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னை பத்தியும் துளசி பத்தியும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதனால உங்க 2 பேர் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த மனசுல வச்சுக்காதன்னு சொல்றாங்க. ஆனா ரங்கன் இதனால துளசிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, எல்லாமே சரியாயிரும்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா ராஜீவ், நான் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் பேசுறேன்னு. இப்ப மீடியா ஃபுல்லா என் ஒய்ஃபை பத்தி எல்லாருமே தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி பேசுறத நிப்பாட்டுங்க. நானும் துளசியும் இப்ப பிரிஞ்சிருந்தாலும் லீகலா அவ என்னோட பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அவ அந்த பொசிஷன்ல இருக்கானா அதுக்கு அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அதனால என்னைக்கு அந்த வேலைக்கு அவ உண்மையா தான் இருப்பா. அதனால அவளோட பர்சனல் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே மாதிரியே நடிச்சு அந்த வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்றான். இங்க அம்மாவும் ரங்கங்கிட்ட, என்னடா உன்னை பத்தியும் துளசி பத்தியும் தான் மீடியா ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கு. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் தான், அதுக்காக பிரச்சனையில மாட்டிக்க சொல்லல. இதெல்லாம் கேட்க கேட்க என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு, ஏதாவது பதில் சொல்லுடான்னு சொன்னா எதுவுமே சொல்லாம அங்கிருந்து வெறுவெறுன்னு கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா துளசி வீட்டுக்கு வந்ததும் மீடியா எல்லாம் வந்து, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு, ஆனா நீங்க டிவோர்ஸே கிடைக்காம கோச்சு கூட லிங்க் ஆகுறீங்க. பப்ளிக் லைஃப்ல இருந்துகிட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? இப்படி எதுக்குமே பதில் சொல்லாம இருந்தா எப்படி? பப்ளிக் இமேஜ் பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையான்னு கேட்க, துளசியா அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லாம நிக்கும் போது தாத்தா வேகமா வெளியே வந்து மீடியா எல்லாத்தையுமே போக சொல்றாரு. இங்க ராஜுவும் அவன் போட்ட வீடியோனால சோசியல் மீடியா எல்லாத்திலுமே துளசியை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்க வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ எல்லாத்தையும் மாத்தேன்னு பார்த்து, ரங்கன் சாரை பத்தி இவங்களுக்கு என்னடா தெரியும், இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப கடுப்பாகிறான். அப்ப மணி வேகமா ஓடி வந்து ஜாக்கியை மட்டும் தனியா கூப்பிட்டு, மாத்தையனோட அம்மா சரக்கு போட்டு பேசின வீடியோவை எடுத்து காமிக்க, அதை பார்த்து ஜாக்கியும் யாரா இப்படி பண்ணதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. மாத்தையனும் அதை நோட் பண்றதை பார்த்ததும், மச்சான் அது ஒன்றும் இல்லடா, நீ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவை தான் காமிச்சான்னு சொல்ல, அது என்ன வீடியோ காட்டுன்னு சொல்ல, மணி அதை மறைச்சதுமே வேகமா அதை பிடுங்கி அதுல என்ன இருக்குன்னு பார்க்க, அம்மா குடிபோதையில பேசின வீடியோவை பார்த்ததுமே இதை பண்ணது அந்த கிரீஸ் தானடான்னு சொல்லிட்டு வேகமா கிளம்ப, ஜாக்கியும் மணி அவன் பின்னாடியே வந்து, நீ இப்ப ஆங்கர் அகாடமி போனா பெரிய பிரச்சனை ஆயிரும்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம கிளம்புறான். இங்க தாத்தாவும் ரங்கனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ல ஏன்னு கேட்டா, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வான்னு ரொம்பவே டென்ஷனா பேசுறாரு. இங்க மாத்தையனும் ஆங்கர் அகாடமிக்குள்ள வந்து, எங்க அம்மாவுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியாடான்னு மூஞ்சில ஒரு குத்து விட்டதும் பசங்க எல்லாருமே ஓடி வர, மாப்பிளையும் பசங்களை அமைதியா இருக்க சொல்றான். மாத்தையனும் உனக்கு எனக்கும் தானடா பிரச்சனை, எதுக்குடா தேவையில்லாம எங்க அம்மாவை இழுக்கிறேன்னு போட்டு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிடுறான். இங்க ரங்கன் தாத்தா கிட்ட, துளசி இப்ப இருக்க நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சாரி கேட்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்ல, இவங்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு காரணம் துளசி ஒரு அரசியல்வாதி. இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. ஆனா அவளை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் இப்ப அவ தனியா இருக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. அப்புறம் ரங்கனும் துளசியை பார்க்க வந்ததுமே அவனை கட்டிப்பிடிக்க, விடு பாத்துக்கலாம், அவன் கூட நான் இருக்கேன், நீ என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதும், நான் என் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனையிலையும் எனக்கு நானே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டேன். அப்படிதான் இருக்கவும் செஞ்சேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால முடியல. எல்லாத்தையும் விட உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு நினைச்சதா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி ரொம்ப அழுகிறா. ரங்கனும் நான் இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கான். இங்க ஆங்கர் அகாடமி பசங்களாம், கிரீஷ் மேல என்னதான் தப்பு இருந்தாலும் எப்படிரா அவன் மேல கை வைக்கலாம், அந்த எம்என்சி பசங்களுக்கு குளிர் விட்டுருச்சு போல, அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டியாகணும்னு சொல்றாங்க. அப்ப அணு வந்ததும், என்னடா எல்லாம் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க, அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அதுக்கு அவ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம சரி பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனதும், அணுவை கூப்பிட்டு, நாங்க இவ்வளவு சொல்றோம் நீ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம போறேன்னு கேட்டா, இல்லடா எனக்கு என்ன சொல்றது எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியலன்னு சொல்றா. அங்க கட் பண்ணா மணியும் தங்கமும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அணு மணிக்கு கால் பண்ண, மணி அணுவோட நம்பரை பார்த்ததுமே சாக்காக யாருன்னு கேட்டா, இல்ல அது அணுவோட நம்பர் தான், ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். ஆனா அவளும் விடாம மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே இருக்க, இத தங்கமும் பார்த்து, அவ எதுக்கடா உனக்கு ஓயாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒழுங்கா அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்றா. அவனும் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டதும், அகாடமிக்குள்ள வந்து மாத்தையன் கிரீஸ் அடிச்சதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னதும், மணி இதை கேட்டு ரொம்ப ஷாக்காகிறான். பசங்களா இதனால எம்என்சி மேல செம்ம காண்டுல இருக்கானுங்க, இந்த விஷயத்த சொல்லி உன்னை அலர்ட் பண்ண தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. அப்புறம் 2 பேரும் வேகமா வந்து தியோ கிட்ட விஷயத்த சொல்ல, தியோவும் உடனே மாத்தையனுக்கு கால் பண்ணா எடுக்கவே மாட்டான். அப்ப தங்கமும் இந்த விஷயத்த ரங்கன் சார் கிட்ட சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னதும், ரங்கனுக்கு கால் பண்ணி பார்த்தா அவனும் அட்டன் பண்ண மாட்டான்.
இதனால பசங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. இங்க ரங்கன் நேரா பைக் எடுத்து ராஜசேகரோட வீட்டுக்கு வந்து நல்லா 4 தடவை மூஞ்சில நலங்கு வச்சுட்டு, எதுக்குடா நமக்குள்ள இருக்க போட்டியில துளசி இன்வால்வ் பண்றேன்னு கேட்டா, நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தான்டா நான் அப்படி பண்ணேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னவனே இப்படி பதறேன்னு கேட்டதும், அவ என் கேர்ள் ஃப்ரெண்டு தான்டா, என்னடா பண்ணுவ? நீ இதுவரை பண்ணதுக்கெல்லாம் நான் அமைதியா போனேன். நீ இதுவரை பண்ணதுக்கு இனிமேல் பண்ண போறதுக்கும் பதிலடி கொடுப்பேன். இன்னையில இருந்து உன் அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த கேம் என்னோடதுடான்னு சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.